இங்கே பலருக்கு நிம்மதியாக வாழ்வதற்கு செலவுகள் குறைவு. ஆனால் அடுத்தவன் போல வாழ்வதற்குத்தான் பணம் அதிகம் தேவைப்படுகின்றது. லோன் எடுத்து வீடு, லோன் எடுத்து ஆடம்பர வாகனங்கள், வட்டி எடுத்து தொழில், ஊரெல்லாம் கடன், குடும்பத்தார் எல்லாரிடத்திலும் கடன். அடுத்தவன் போல எவன் வாழ முயற்சிக்கின்றானோ அவன் கடனாளியாவையே மரணிக்கின்றான். தன்னும் தன்னுடைய குடும்பத்தாரும் நிம்மதியாக வாழ்வதற்கெல்லாம் போதியான வசதி தன்னிடம் இருந்தும் தான் அடுத்தவன் போல நானும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எவனுடைய மனதில் தோன்றுகின்றதோ அவன் கடனாளியாவையவே மரணிக்கின்றான். சிந்திச்சு பாருங்க. பக்கத்து விட்டார் வீடு ஆரம்ப வீடு கட்டினால் இவனும் கட்ட வேண்டும். பக்கத்து அவன் ஊரால் இவன் ஒரு வாகனம் வாங்கினால் இவனும் வாங்க வேண்டும். அவன் ஒரு தொழில் தொடங்கினால் இவனும் ஒரு தொழில் தொடங்க வேண்டும். எல்லாத்திலையுமே போட்டி. தொழில போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை இருக்கப்படாது. பலரது எண்ணம் என்னவென்றால், நான் கடனாளியாக தெருவிலே என்னோட குடும்பத்தாரோடு தெருவிலே நிற்கதியாக நின்றாலும் பரவாயில்லை, அவனை முன்னேற விடப்படாது, இவனை முன்னேற விடப்படாது, இவன் முன்னேறிடப்படாது, இவன் நல்லா இருந்திடப்படாது. மற்றவர்கள் மாதிரி நாங்களும் வாழணும், மற்றவர் மாதிரி நாங்களும் உடுக்கணும், மற்றவர் மாதிரி நாங்களும் வாகனம் வாங்கணும், மற்றவர் மாதிரி நாங்களும் ஆடம்பரமா வாழணும் எண்ணியே இங்கே சில பேர் கடனாளியாவே மரணித்து போறார்கள். தன்னுடைய விரலுக்கேற்ற வீக்கம் வேண்டும். இது உங்களுக்கான வாழ்க்கை. நீங்களும் உங்களுக்கு வேண்டிய மாதிரி வாழுங்கள். அடுத்தவன் போல வாழ என்ன வேண்டாம். அப்படி எண்ணிய பலர் இங்கே கடனாளியாகவே மரணித்து விட்டார்கள். சிந்தித்து செயல்படுங்க.